பெத்து அம்மா கொடுத்த தைரியம், இதுக்கு மேலே நமக்கு வேற என்னங்க வேணும் அப்படின்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாட்டோட தளபதியோட பவர்ஃபுல்லான ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகுது. இதோடு இல்லாமல் ஈரோடோட ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு மஞ்சள், மற்றபடி கலிங்கராயன் அணை அப்படின்றதோட பெருமையோட தளபதி தன்னோட ஸ்பீச்சை இன்னைக்கு ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னதான் பேசியிருக்காரு தளபதி, அப்படி எப்படி இன்டர்நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லா நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் சேனல் அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயராகவன். இன்னைக்கு விஜய் ஈரோட்டில் கொடுத்த ஸ்பீச்சை எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பயாஸ்டாக இருந்தாலும், நம்ம விஜய் சைடோ, டிஎம்கே சைடோ, ஏடிஎம்கே சைடோ, பிஜேபி சைடோ எந்த ஒரு பார்ட்டி ஆதரவாகவும் பேசாமல் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பீச், அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை இன்னைக்கு நியூட்ரலாக அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது டீட்டெயில்டான நியூட்ரல் அனலைசஸ். விஜய் ஸ்பீச் ஆரம்பித்தது ஈரோடோட அடையாளத்தோட மஞ்சள், விவசாயம், கலிங்கராயன் அணை அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஆக்சிடென்டலாக அவர் ரெஃபர் பண்ணல, கிளியராக அனலைஸ் பண்ணி, சரிப்பா உங்களுக்காக நான் இருக்கேன்ப்பா, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, உங்களோட கல்ச்சர், உங்களோட சொசைட்டி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை கண்டிப்பாக உங்களுக்காக வாய்ஸை கொடுப்பேன் அப்படின்றத ஒரு ஸ்பீச் இன்னைக்கு அவரோட பாடி லாங்குவேஜ்லையும் அவரோட வார்த்தைகளையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி விவசாய பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இது எல்லாமே ஈரோடோட ரியல் இஷ்யூவாக தான் இருக்குங்க. கலிங்கராயன் கால்வாய் 740 வருஷம் ஓல்டான ஒரு கால்வாய்ங்க. அந்த கால்வாய் கொடுத்துறை அப்படின்ற ஒரு ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பவானி, நொய்யல் அப்படின்ற ரிவர்லாம் மீட் பண்ணி என்டையர் ஈரோடோட டிஸ்ட்ரிக்டுமே அந்த ஒரு கால்வாய் தாங்க தண்ணீரே தருது. பவானி, நொய்யல், அமராவதி இது எல்லாத்தையும் நம்ம இணைக்கிறோம்ப்பா அப்படின்றத ப்ரெசன்ட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன தான் ஆச்சு, இதுக்கான பதில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்றத விஜய் சொன்னார். இன்னொரு விஷயத்த நான் நியூட்ரலைஸாக அனலைஸ் பண்ணும்போது, சரி தண்ணின்றது இந்தியாவுக்கு அவ்வளோ முக்கியமா, இவ்வளோ டேம் இருக்குல்ல, நான் எங்கே போனாலும் டூர் போகிறோம், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஸ்டேட்டில் போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்தியாவில் அங்கே ஒரு டேம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஜென்ரலிஸ்ட் வியூ மைண்டில் வச்சுருப்போம். ஆனால் உண்மையாலுமே இதை பற்றி ரெஃபர் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிச்சு. நம்ம கலோனியல் எரால, அதாவது 1947க்கு முன்னாடி கல்லணைன்னு ஒரு டேம் இருந்திருக்கு. ஆனால் கலோனியல் எரால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமே பில்ட் பண்ணல. அதாவது 1800லேருந்து 1947 வரையும் பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணுற டியூரேஷனில் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு அணையும் கட்டப்படலை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 1947க்கு அப்புறமாவது தமிழ்நாடுன்னு ஒரு செப்பரேட்டான ஸ்டேட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே, அதாவது மெட்ராஸ் மாகாணம்னு ஒரு தனியான ஒரு மாநிலம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே அப்போயாவது நம்ம கட்டியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கட்டியிருக்கோம். ஆனால் அது ரொம்ப கம்மியான நம்பர் தான். அதாவது 2000க்கு அப்புறமும் ஒரே ஒரு டேம் தான் கட்டியிருக்கோம். 1947க்கு அப்புறமும் ஒரு சில டேம் கட்டியிருக்கோம். 2000க்கு அப்புறம் அத்வைத்தநாதர் கோவில் டேம் அப்படின்றத கட்டியிருக்கோம் 2002ல். சரி, வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு டேம் கட்டியிருக்கோமா புதுசாக? இல்லைங்க, என்டையர் தமிழ்நாட்டிலையுமே நம்ம புதுசாக எந்த டேமுமே கட்டலை, அந்த ஒரு டேமை தவிர 2000க்கு அப்புறம். நம்ம கண்டிப்பாக இது ஒரு பேசக்கூடிய பொருளாகவே இருந்திருக்கணும். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை அட்ரஸ் பண்ணி தான் இருந்திருக்கணும். இதுக்கு மேலேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. நம்ம வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடுல வெஸ்டர்ன் பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ரிவருமே கனெக்டே ஆயிருக்காது. அந்த ரிவர் கனெக்டான ரிவருமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம், நிறைய இல்லீகல் ஆக்குபேஷனால அந்த இடம், அந்த நதிகள் ஃபுல்லாகவே கிளியராக தன்னோட நிலையிலேருந்து, தன்னோட நேச்சுரல் ஃப்ளோவையிலேருந்து இருக்குதுங்க. இந்த ஒரு விஷயத்த விஜய் தன்னோட ஆரம்பத்தோட ஸ்பீச்லேயே, அதாவது தன்னோட ஸ்பீச்சில் முதல்லையே அட்ரஸ் பண்ணது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த ஒரு பாயிண்ட், ஆறுகள், மணல் கொள்ளை, இது எல்லாமே சிஸ்டம் ஃபெயிலியர்ப்பா. விஜய் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், ஆறுகள் சுத்தம் பண்ண நிதி ஒதுக்கப்பட்டது என்னாச்சு, ஆனால் கிரவுண்டில் ஃபுல்லாக மணல் கொள்ளை மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல நிதி ஒதுக்குனது, அந்த இடத்துல மேன் பவருக்கு ஸ்பெண்ட் பண்ணது, இவ்வளோ கோடியான பணம் எங்கே தான் போச்சு அப்படின்றத விஜய் தெளிவாக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருந்துருக்காரு. சரி, விஜய் இப்படி சொல்கிறதுலாம் உண்மைதானா? ஆறுகள், மணல் கொள்ளை இன்னும் இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்கா? எஸ்பெஷலி தமிழ்நாடுன்ற ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி சொன்னார். பாயிண்ட்டை விஜய் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டை நான் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கிடச்சிச்சு. தமிழ்நாடு
இந்தியாவிலேயே இருக்க ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ், அதாவது குளங்கள் அதிகமாக இருக்க ஒரு மாநிலம். ஆனால் பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேங்க, விஜய் முதல்ல ஃபவுண்டேஷனை மாற்றணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக விஜய் எம்ப்ளாய்மெண்ட், வேக்ஸ், அதாவது வேலை, கூலி அப்படின்னு பேசும்போது க்ரௌட் ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஈரோடு மக்கள்கிட்ட கேட்கும்போது கூலி சரியாக இருந்துச்சா, பீகார் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே நம்ம தமிழ்நாட்டில், அதாவது ஒரு சில டியூரேஷனில் மட்டும் தமிழ்நாட்டில் கரண்ட் பில், அதாவது கரண்ட் யூஸ் பண்ணுற யூனிட்டோட செலவு அதிகமாக இருக்கே, யூனிட்டோட வருவாய் அதிகமாக கேட்குறாங்களே கவர்மெண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ரைவேட் செக்டார், அதாவது தனியார் நிறுவனங்கள் ஊழியர்கள்ட்ட இருந்து ஒர்க்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை பேசியிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லா தலைவரும் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயங்க, இது எல்லாமே மிடில் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாமே டைரக்டாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதனால என்ன தெரியுதுன்னா, விஜய் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் ஒரு கற்பனையிலையோ நரேட்டிவ்லையோ இல்லாமல் ஓப்பனாக கொஷின் பண்ணி பேசிக்கான ஃபவுண்டேஷனை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக